இது வந்து நாம் வச்சுருக்கிற கொய்யாலே வந்து இது ஒரு பெரிய வெரைட்டிங்க. இது கொஞ்சம் ஹைட்டு அதிகமாக இருக்குங்க பாருங்கள். நல்ல ஹைட்டு ஓகேங்களா. ஆனால் காய் நிறைய இருக்கும். இதெல்லாம் வந்து ஒன்றுமே இல்லை. இது 10ல் 1%, 100லே 1% தான். இது ஃபுல்லாகவே காயாக இருக்கும். போன வருஷம் நிறைய வெயில் அதிகமாக இருந்ததுனால நம்ம சரியான அளவு தண்ணி கொடுக்க முடியல. ஏன்னா நம்ம நிலத்தில் பயிர் வச்சுட்டு வந்தோம். காய் தெரியுதுங்களா பாருங்கள் ஹைட்டாக. இது வந்து பார்த்திங்கன்னா தைவான் இல்லை, அலகாபாத் ஒயிட்டு, அலகாபாத்னு சொல்லுவாங்க. இது குட்டி குட்டிஸாக இருக்குது. பட் இது ஒரு காய் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 500லேருந்து 700 கிராம் அளவுக்கு கொஞ்சம் பெருசாக காய்க்கக்கூடிய டைப்புங்க அலகாபாத்ன்றது. ஒரு ஃபேமிலியே சாப்பிட்லாம் ஒரு கொய்யாவை. பாருங்கள் குருவி கத்துது, அது சாப்பிட்ற இடத்துக்கு நம்ம வந்துட்டோம். அப்படியே 360 டிகிரி காமிக்கிறேன் பாருங்கள் என்னை சுற்றி. மெதுவாக போகணுன்னு தான் நான் நினைக்கிறேன். பட் நான் கொஞ்சம் ஃபாஸ்ட், அதனால் வந்து சேர்ந்துட்டோம். பட் கமர்ஷியலாக சொல்லணுன்னு பார்த்தீங்கன்னா வந்து கொய்யா வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகங்க. நாங்கள் வச்சுருக்கிற தோட்டத்தில் நாவல், மாங்காய், பலா, நெக்ஸ்ட்டு வேறு என்ன, இந்த எலுமிச்சை வச்சுருக்கோம். நெக்ஸ்ட்டு இந்த சீமை இலந்து வச்சுருக்குறோம். வேறு என்ன, பெருநெல்லி வச்சுருக்கோம். கொய்யாலே வந்து ஒரு 6-7 வெரைட்டி இருக்குது. நாங்கள் பெரிய மிஸ்டேக் பண்ணதே இந்த கொய்யா தோப்பில் தான். ஏன்னா ஒரு செடி வந்து நாங்கள் 100 ருபீஸ்லேருந்து கம்மி ரேட் வந்து 30 ருபீஸ் வரைக்கும் பர்ச்சேஸ் பண்ணோம். இந்த 100 ருபீஸ் செடி வந்து சுத்தமாக வரவே இல்லை. ஏன்னா ஒட்டுச்செடி 100 ருபீஸ் வந்து ஒட்டுச்செடி. இதெல்லாம் வந்து அப்படியே பதியம் போகிற டைப்பு. தைவானில் தான், தைவான் பிங்க்லேயே வந்து ஒட்டுச்செடி ஒன்று. ஆனால் குட்டீஸில் ஆனால் காய்க்கும். ஆனால் வந்து அது சரியாக வரல. எங்கள் ஏரியா வந்து செம்மண், ஒரு மலையை குடஞ்சி, மலைனா காட்டுக்கு பக்கத்தில் இருக்கும். ஒரு ஃபாரஸ்ட், ரிசர்வ் ஃபாரஸ்ட் பக்கத்தில் இருக்கிறதுனால இதெல்லாம் காடு மலையுமா நிறைய முட்பொதராக இருந்தது. இவங்க எங்கள் வீட்டில் தான் வந்து ஃபஸ்ட்டு வாங்கி செடிங்களை வந்து மெயின்டைன் பண்ணிகிட்ருக்காங்க. நிலமாக பண்ண உடனே எங்கள் மாமனார் நிலமாக மாற்றி வச்சார். என் ஹஸ்பண்ட் வந்து பழத்தோட்டமாக மாற்றிட்டார். ரீசன் என்னென்னா, இங்கே வந்து நாங்கள் கொஞ்சம் இன்டீரியராக இருக்கிறதுனால ஆளுங்க வந்து நிறைய வேலை செய்ய வரதில்லை. ஆளுங்க வேலை செய்ய வராதுக்கு முன்னாடி எங்களுக்கு இவ்வளோ பயிர் இருக்குது. நிலம் ஃபுல்லாக விவசாயம்தான். ஏன் இப்போ நான் சொல்ல வந்தது மறந்துட்டேன். என்ன ரீசன், கொய்யாவுக்கு வந்து நிறைய வந்து இந்த புழு பூச்சி தொல்லை அதிகமாக இருக்கும். வெள்ளை அசம்புன்னு சொல்லுவாங்க, மாவு பூச்சி அசம்புன்னு சொல்லுவாங்க, நூல் புழுன்னு சொல்லுவாங்க. இதெல்லாம் வந்து கொய்யாவுக்கு வந்து அதிகமான தாக்குதலை வந்து கொடுக்குது. இதே வந்து நம்ம மாஞ்செடினா வருஷத்துக்கு ஒரு முறை தான், நம்ம வருஷத்துக்கு ஒரு முறை காய்க்கிற மரம் தான் வச்சுருக்கோம். சிலது வந்து மாறி மாறி கூட காய்க்குது. இந்த தாய் ஆல் டைம் மட்டும் வருஷம் ஃபுல்லாக காய். இந்த ஊறுகாய் போட்டிருக்கீங்களா, அந்த மாங்காய் செடி, அந்த இது பார்த்திங்கன்னா வருஷம் ஃபுல்லாக பூக்கிறது, காய்க்கிறது. இதுதான் அதனுடைய வேலையே. பலா கூட வந்து நாங்கள் தண்ணி கொடுத்துட்டே இருந்தால் ரெகுலராக அது வந்து ஹீல்டு கொடுத்துனே தான் இருக்குது. நாவல் அதே மாதிரி 1 டைம் தான். ஆனால் நாவல் வந்து லாஸ்ட் டைம் தான் கொஞ்சம் கொஞ்சம் வச்சு தான், இன்னும் ஃபுல்லாக வைக்கல. ஆனால் இந்த கொய்யா வந்து மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். க்ளீன் பண்ணினே இருக்கணும், மருந்து அடிச்சுன்னே இருக்கணும், உரம் கொடுக்கணும், எரு கொடுக்கணும், நிறைய தண்ணி தேவைப்படுது. தண்ணி இல்லைன்னா அப்படியே இது பாருங்கள் பிஞ்சு ஃபுல்லாக. இது ஆக்சுவலி இப்படி இருக்க வேண்டியதில்லை. இதனுடைய அந்த காம்பெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா நல்லா பச்சையாக இருக்கணும். இது ஃபுல்லாக காஞ்சு போய், ரீசன் வந்து தண்ணி இல்லை. அது இந்த காயினுடைய எப்படி ஃப்ரெஷ்ஷாக இருக்குது, இதாங்க ரீசன். அதனால கமர்ஷியலாக ட்ரை பண்ணுறவங்க வந்து கொய்யா செடி வந்து கொஞ்சம் நல்லா யோசித்து பிளான் பண்ணி, அது நம்ம ஏரியாவுக்கு செட் ஆகுமா, மண்ணுக்கு செட் ஆகுமா, நிறைய ஆளுங்க இருப்பாங்களா வேலை செய்கிறதுக்கு, இதெல்லாம் பார்த்து தாங்க பண்ணணும். இது வந்து அதனுடைய பக்கத்துலேயே வந்துட்டோம் நம்ம. இது வந்து தைவான் பிங்க் தான். இதெல்லாம் வந்து ஒரு செடிக்கு அசால்ட்டாக வந்து ஒரு 10 கிலோ காய் கொடுக்கும்.
நல்ல மகசூல்னால் நல்ல மகசூல் தான், பட் மெயின்டெனன்ஸ் ரொம்ப அதிகம். ஏன்னா நீங்கள் அதில் எடுக்கிற காசெல்லாம் அதுக்கே செலவு பண்ணுற மாதிரி ஆகிடும். எங்களது ஒரு தோட்டம் ஃபுல்லாகவே நாங்கள் அது காஞ்சி போச்சு மழையாக இல்லாமல். இது வந்து இந்த ஒரு தோட்டம் மட்டும் பேருக்காவது இருக்கட்டும்னு மெயின்டைன் பண்ண கிட்டத்தட்ட ஒரு செடிக்கு இது வரைக்கும் ஒரு 1000 rupees செலவு பண்ணியிருக்கோம் எல்லா செடிக்குமே. ஏன்னா நம்ம தனித்தனியாக மெயின்டைன் பண்ணுறதில்ல இல்லையா, அதனால். பாருங்கள் இந்த பழம் என்ன பண்ணியிருக்கு பார்த்தீங்களா, ஃபுல்லாக வந்து சாப்பிட்டாச்சு. இதையும் சாப்பிட்டாச்சு, மேலேயும் பக்கத்து 2 இருக்க பழத்தையும் சாப்பிட்டாச்சு குருவி. விவசாயம் பண்ணுறது வந்து ரொம்ப நல்ல விஷயங்க, மற்ற எல்லாத்த விட. நம்ம ஏன்னா மனுஷனுக்கு காசு எவ்வளோ இருந்தாலும் போதாது. அக்ரிகல்ச்சர் பண்ணலாம், மனசுக்கு ஒரு நல்ல திருப்தியாக இருக்கும். ஆனால் வந்து ஓன் மேன் பவர் இருக்கணும், நாம்ளாக வேலை செய்யணும், நாம்ளாக மெயின்டைன் பண்ணிக்கணும். ஆளுங்க தேவைப்படாத மாதிரி பயிராக நம்ம வச்சுக்கணும். நான் வீடியோ மட்டும் போடுறது இல்லைங்க, இதனுடைய மெயின்டெனன்ஸ் என்னது தான். நான் தான் போய் ஊரில் போய் ஆளெல்லாம் போட்டு வந்து க்ளீன் பண்ணுறது, கட் பண்ணுறது, எல்லா வேலையும் நான் தான். முடியாதுன்னு ஒன்றும் இல்லை, தாராளமாக பண்ணலாம். ஆனால் யோசித்து பண்ணணும். நம்ம ஏரியாவுக்கு எது சூட் ஆகுமோ அதை பார்த்து நம்ம செய்யணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிங்கன்னா தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு வரும். விவசாயம் பண்ண முடியலனாலும் நான் விவசாயிகள் போகிற வீடியோஸ்லாம் கொஞ்சம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நாமளே விவசாயம் பண்ணுற மாதிரி ஒரு ஃபீல் வரும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.